கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்வார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அது யோசபாத்துக்கு ஆண்டவர் செஞ்ச காரியங்களை நம்ம படிக்கும்பொழுது நம்முடைய காரியங்கள்லையும் யுத்தம் செய்கிறது அவர் தான் யுத்தத்தில் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் வாழும்பொழுது யுத்தம் வரும். ஏன்னா கொல்லாதவன் நமக்கு எதிராக கொண்டு வருகிற யுத்தம், அவன் தான் நமக்கு எதிராக இருக்கிற யுத்தத்தை கொண்டு வருவேன். அவனுக்கு எதிராக ஜெயித்தவர் தான் நமக்கு ஜெயித்து தர முடியும். அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்கு யுத்தம் செய்கிறவராக இருக்கிறாருங்கிறத எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத யோசபாத்து செஞ்சாருங்கிறத வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனை பெரிய யுத்தம் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது எப்படி ஆண்டவர் அவங்க செய்து முடிப்பாருங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த காரியங்களை நாங்கள் படிக்கும்பொழுது எங்களுக்கு நீங்கள் மாத்திரம்தான் கற்றுத் தர முடியும். ஆண்டவரே, ஆவியானவரை கொண்டு யுத்தம் செய்கிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் எந்த யுத்தம் வந்தாலும் அதை நீங்கள் ஜெயத்தை தர வளமுள்ளவர் என்று நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற தேவன் கிருபை செய்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்து வழிநடத்துகிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்துவது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் உம்முடைய கர்த்தரை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது எல்லா தடைகளையும் நீக்க வல்லமுள்ள கரம் எங்களை தாங்கி வழிநடத்துகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நடத்த போவதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்படியே ஒவ்வொருவரும் உங்களுடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் உங்களுடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரை அப்படியே செய்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகன மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி ஆண்டவருடைய வசனத்துக்கு இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கி நீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் அரணும் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த
அடைக்கலம் நீரே. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே. ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே. ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரை சங்கரிப்பே. உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடிந்து நானும் போவதில்லை. கிருபையில் கிருபை தந்து காலூன்றி நடக்கச் செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபையில் கிருபை தந்து காலூன்றி நடக்கச் செய்தி. மான்களின் கால்களைப் போல வெலனாய் ஓடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே. என் அரணும் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்வார் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் இன்றைக்கி நம்ம தியானிப்போம். யோசபாத்துக்கு செஞ்ச ஒரு காரியம். அப்புறம் யாத்ராமத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதுலேயும் யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் தான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் வந்து நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொல்கிறார். இப்போது நமக்குன்னு எதிராக வருகிற எதிராளி அவன் பண்ணுற ஒரு யுத்தத்துக்கு எதிராக வந்து நாம் ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். இப்போ கானான் தேசத்தில் அங்கே கண்டு கொள்ளதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச காரியங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அவ்வளோ காரியங்களை வந்து அவங்களுக்காக செஞ்சு அவங்களுக்கு செய்து முடியாது. ஏன்னா மனுஷங்களால் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். கடலை பிரிக்கிறாரு, மண்ணா கொடுக்குறாரு. அப்படி நம்ம உலகத்தில் நம்ம வாழ்க்கைக்கும் இது ரொம்ப பொருந்ததாக இருக்குது. ஏன்னா வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்காரு, அதை நம்ம நிறைவேற்ற வல்லமுள்ள தேவன். அதனால் ஆவியானவர் கொண்டு நமக்கு யுத்தம் செய்கிறதுனால இந்த நாட்களில் நமக்கு யுத்தம் எந்த பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த யுத்தத்திலேருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு ஜெயத்தை தர வல்லமுள்ள தேவன். அதனால் அதை நம்ம தியானிக்கலாம்.
முதலாவது பார்த்தீங்கன்னாக்கி இந்த யாத்திராமத்தெல்லாம் சொன்னேன். இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய பேர். அது ஒரு காரியம் நிறையா இருக்குது. ஆனாலும் நான் யோசபாத்தை தான் முக்கியமாக நான் வந்து சொல்ல போகிறேன். யோசபாத்து நாட்களில் நடந்த காரியங்கள் என்னென்னா, அவருக்கு விரோதமாக நிறையா ஏராளமான ஜனங்கள் வராங்கன்னு சொல்லி நிறையா நீங்கள் 2 நாளாகவும் 20வது இடத்துல முதல்லேருந்தே நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி எல்லா தேசத்துலையும் இந்த மோவா, அம்மோன், புத்திரர் எல்லோரும் வராங்கன்னு சொல்லி அவர் வந்து அவங்கெல்லாம் நிறையா கூட்டமாக வர்றாங்க, அவங்களுக்கு முன்னால் நான் நிற்க முடியுமான்னு சொல்லி இவர் பயப்படுற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 2வது வசனத்துக்கு பார்த்தா சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். வந்து இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னாக்கி எதிராக வருகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கோம். ஏராளமான ஜனம்னு சொல்லி மக்கள் வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க யோசபாத்திட்ட. அப்போ யோசபாத்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். ஆண்டவர் நமக்கு நிறைய பயங்கள் வருது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறையா போராட்டங்கள் வரும்பொழுது நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் முடிவெடுக்க தெரியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் எதிரான சத்துரு கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். அப்படி கொண்டு வரும்போது எப்படி இந்த யோசபாத் அதை கடைபிடித்து அந்த யுத்தத்தை எப்படி ஆண்டவர் யுத்தம் செய்கிறதா சொன்னார், அவர் செஞ்சார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம படிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் வரும்பொழுது இதே மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம இந்த வசனங்களை பயன்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம இந்த வசனத்தை படிக்கும். 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோசபாத் பயந்து நான் கர்த்தரை தேடுகிற ஆண்டவரை தேடுதாங்க. ஆண்டவர் தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா தேசம் எங்கும் உபாசத்தை கூறுகிறார். இப்போ உபாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் தான் இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறத நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நமக்கு எதிராக வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை வந்து நம்ம அதை செய்யணுங்கிறத அந்த இடத்துல நம்ம படிக்க பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல யோசபாத்து எல்லாத்துலேயும் போய் அந்த இடத்துல வந்து உபவாசம் பண்ணி அவர் வந்து செய்ய சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேசத்தில் உள்ள எல்லாரையும் செய்ய சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் இந்த 7வது வசனத்தை பார்த்தா, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்துக்கு துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு சந்நிதிக்கும் என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு வாக்கு தத்தத்தை சொல்கிறாரு. அப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா நமக்குன்னு நிறைய வாக்கு தத்தம் ஆண்டவர் தந்திருக்காரு. அதை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து ஆபிரகாம் கொடுத்துரு ஆண்டவரே, நீங்கள் அதை மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறத நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ அப்போ வந்து அதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறாரு. வசனம் வாக்கு தத்தங்கிறதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறது இந்த யோசபாத்தை நம்ம பார்க்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி அந்த 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் மேல் பட்டயம், நியாயத்தண்டுகளின் கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குதபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சந்தியிலே வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகள், தேவரை கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவர் வந்து சாலமோன் ஆலயம் கட்டினது தான் சொல்கிறாரு. அந்த ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது எந்த ஜெபத்துக்கும் உனக்கு வந்து பதில் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற அந்த வாக்கு தத்தத்தை அவர் பிடிச்சி அவரை ஜெபிக்கிறத நம்ம பார்க்கோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சி வசனத்தின் மூலமாக பிசாசை நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்ம எந்த யுத்தம் வந்தாலும் அதை ஜெபிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதை தான் இந்த யோசபாத் செய்கிறாரு. 12வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எங்கள் தேவனாகிய அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. அப்போது நமக்கு எதிராக வரவெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். நாங்கள் ஒன்றும் நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிற ஒரு தீர்மானத்தை எங்களால் செய்ய முடியலை. நாங்கள் இன்னொருத்தருக்கு வந்து நாங்கள் நியாய தீர்ப்பு பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த அதிகாரமோ அந்த அருகதையோ எங்களுக்கு இல்லை, அந்த ஞானமும் இல்லை எங்களுக்கு. நீங்கள் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்ப்போம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாம் வந்து பலன் இல்லாத தான் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும். ஏன்னா நமக்கு எதிராக வருகிற நிறையா அந்த வெள்ளம் மாதிரி வரும்போது, சத்துரு வரும்பொழுது அவர் தான் நமக்காண்டி யுத்தம் செய்கிறவராக இருக்காரு. அவர் யுத்தம் செய்யும் பொழுது நமக்கு எதிராக அந்த யுத்தம் நம்மளை யுத்தம் செய்து அவர் யுத்தம் செய்யும் பொழுது இந்த சத்துரு கொண்டு இருக்கிற எந்த திரளான ஜனங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, அது வந்து தோற்கடிக்கப்படுங்கிறத இந்த யோசபாத் வந்து அறிக்கை செய்கிறத பார்க்குறாரு. அவர் பலன் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. நமக்கும் பலன் இல்லாத பொழுது ஆண்டுகிட்ட அதை எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெயிக்கணும். அதுதான் இந்த நாட்களில் செய்யணும். நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை, நமக்கு தெரியாது. நமக்கு போராட்டங்கள் வரும்பொழுது, நிறைய போராட்டங்கள் வரும்போது நீங்கள் வாழ்க்கையில் நான்லாம் அனுபவிச்சனாலும் சொல்கிறேன், நீங்களும் இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் வர்றது தான்.
சில நேரத்தில் நமக்கு முடிவெடுக்க தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. நம்ம முடிவெடுக்க தெரியாத போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அந்த இதான் யோசபாத் செய்கிறத பார்க்கணும். எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரையே நோக்கி இருக்கிற ஒரு கண்ணை நம்ம பார்க்கணும். அப்போது நம்ம மற்ற மனுஷனை நோக்கி பார்க்கமா. இப்போ ஒரு நோய் வருது, நோய் வந்தோன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். போனோடனே டாக்டரே ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய எங்களுக்கு சித்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம போகணும். ஆனால் டாக்டரையே நம்ம நம்பி நீங்கள் எதாவது செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அந்த நம்பிக்கையை நம்ம தவிர்க்கணும். உண்மையாக நம்ம விசுவாசித்தா, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க அந்த காரியத்தை செய்யணும். நம்ம ஆண்டவர்கிட்ட தான் நம்ம அர்ப்பணிக்கணும். அவர்கிட்ட தான் நம்ம கண்கள் நோக்கி அவர் தான் உதவி செய்கிறதுக்கோ மற்ற எந்த காரியங்கள் செய்கிறதுக்கோ நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு எத்தனை காரியங்களை செய்ததை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவரும் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ யுத்தம் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அதை நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தேயுவின் குமாரனாகிய அவர் ஒரு லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் அவர் சொல்கிறாரு. இப்போ இதை சொன்ன உடனே நமக்கு ஆவியானவர் யாரை கொண்டனாலும் நம்மளுக்கு பேசி நம்மளை நடத்துறதுக்கு செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கும். அவர் ஆவியானவரால் அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். 15வது வசனம், சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவிய யோசபாத்தையே கேளுங்கள். இப்போ மக்களையும் சொல்கிறாரு, யோசபாத்து ராஜாவையும் ஆவியானவர் மூலமாக இந்த லேவிங்கிற அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம எந்த காரியத்திலையும் நம்ம அர்ப்பணித்து எனக்கு பிறன்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுத்தந்து நம்மளை விடுதலை செய்யறதுக்கு நமக்கு எப்படி நடத்தணுங்கிற காரியங்களை ஞானத்தை தந்து நம்ம நடத்துவார். அதை இங்கே செய்கிறத நம்ம பார்க்கும். ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்கலாமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, தேவனுடையது அப்படிங்கிறார். அப்போ இப்போ சொல்கிறார் பாருங்கள், நமக்கு எத்தனை காரியங்கள் வரும்பொழுது நம்ம சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஆவியானவரால் நமக்கு சொல்லி நீ பயப்படாமல் கலங்காமல் இரு, இது கர்த்தருடைய யுத்தம், நான் உன்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போது அந்த யோசபாத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்குன்னு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய யுத்தங்கள் வரும்பொழுது நம்மளே தலையில் போட்டு நாங்களே ஏதாவது செய்யணும்னு சொல்லும் பொழுது தான் நம்ம அந்த இடத்துல தோல்வியை நம்ம சந்திக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் ஆளுகைக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் செய்கிற காரியங்களை அதுதான் யோசபாத்துக்கு இங்கே செய்கிறாரு. அடுத்து 17வது வசனத்தை பார்த்தா, இங்கே யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் எல்லாம் யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்கலாமல் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். அப்போது நீங்கள் புறப்பட்டு போங்க. நான் சொல்கிறாரு, உனக்கு எதிராக நிற்கிறது நான், அதனால் நீ புறப்பட்டு மட்டும் போனால் போதும், நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற காரியத்தை செய்வார். அப்போ நமக்கு எதிராக எந்த யுத்தம் வந்தாலும் சரி, ஆண்டவர் புறப்பட்டு போங்கன்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம போனோம்னா அந்த இடத்துல நமக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம படிக்கும். அப்போ யோசபாத்துக்கு செஞ்சதை நமக்கும் செய்வார். 18வது வசனத்தை பாருங்கள். அப்புறம் யோசபாத் தரமட்டும் முகம் குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அப்போது ஆண்டவர் நோக்கி எல்லாம் என்ன செய்தாங்க, நீங்கள் தான் எல்லாம் செய்ய போகிறீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன், சரண்டர் ஆகுதேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாம் எல்லாரும் சொல்லி இந்த சரண்டர் ஆகுது முழுமையாக அவங்க அர்ப்பணிக்காங்க. நீங்கள் தான் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்களும் செய்கிறாங்க, இந்த ராஜாவும் செய்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ அடுத்த வசனம் பார்த்திங்கன்னாக்கி, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கதோவன் வனாந்தரத்துக்கு புறப்பட்டார்கள். யோசபாத் நின்று, யூதாவே இஸ்லாமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். இப்போ நம்புறதை பற்றி அவர் சொல்கிறார். இவர் நம்பிக்கை, இவரே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னவர் இப்போ இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது ஆண்டவர் யோசபாத்து புரிஞ்சு எல்லாம் வணங்குறாரு, ஒப்பு கொடுக்காரு, முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது பாருங்கள், மக்கள்கிட்ட சொல்கிறத நீங்கள் நம்புங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நம்பும்போது தீர்க்கதரிசி நம்புங்க, தீர்க்க தரிசனத்தை ஆவியானவர் சொல்கிறத நீங்கள் நம்புங்க, நம்பும் பொழுது அது நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும். 21வது வசனத்தை பார்த்திங்கன்னாக்கி, பின்பு அவர் ஜனங்களோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவம் துதிக்கும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடல்களை நிறுத்தினார். பாடுறதுன்னா நிறுத்துறாரு. அவர் செய்கிற காரியங்கள் அதிகாலமே எழுந்துச்சு பார்த்திங்கன்னா,
பாடி துதிங்க, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்கிற இந்த வசனத்தின் மூலமாக அவர் வந்து காலையில் எழுந்துச்சு எழுந்துச்சு துதிக்க சொல்கிறாருங்கிற பார்க்கும். 22வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாவியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவங்க வெட்டுண்டு விழுந்தார்கள். இப்போ அவங்களே வெட்டுண்டு அவங்கவுங்க சண்டை போட்டு விழுந்து கிடக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு சொன்னார்னாக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னா ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு துதிக்கணும். இந்த காரியங்கள் தான். ஒரு சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு அவர் எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்கேன்னு சொல்லி இந்த யோசபாத் ராஜாவுக்கு சொல்கிறாரு. அதையே அப்படியே செய்து முடிக்கிறத நம்ம பார்ப்போம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் வரும்பொழுது இந்த காரியங்களை நம்ம படிக்கும்பொழுதே இந்த யோசபாத்துக்கு என்ன செஞ்சாரோ அது மாதிரி நமக்கு செய்ய சொல்லி நம்ம ஜெபிக்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னாக்கி 29வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேலும் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. நம்மளுக்கு ஒரு பயம் வந்துட்டு, இவங்களுக்கு எதிராக போனோம்னாக்கி இப்படி தான் யுத்தம் பண்ண போனோம்னா எல்லோரும் இப்படி தான் விழுந்து கிடப்பாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து அவங்க வந்து சண்டை போட்டோ மற்ற என்னமோ பண்ணாங்கன்ட்டோ இல்லை. அவங்க ஆண்டவர் யுத்தம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அது நமக்கு எதுவுமே புலப்படாது, நமக்கு எதுவுமே தெரியாது. என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறதுல நமக்கு தெரியவே செய்யாது. ஆனால் நம்மளை ஜெயத்தை கொண்டு வருகிற நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். அதனால் அவரை நம்பி நம்ம ஜெபிக்கணும், அவர்கிட்ட முழுவதுமாக அர்ப்பணிக்கணும், அவரை துதித்து பாடணும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவர். அடுத்தது பார்த்திங்கன்னா 30வது வசனம், இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதுனால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. இப்போ சுற்றுப்புறத்தில் எல்லாம் பயந்ததுனால எவனுமே யுத்தத்துக்கே வர்றதில்லை. அப்போ இவருக்கு யுத்தம் இல்லாததுனால சமாதானமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். சமாதானத்தை தருகிறவர், யுத்தம் செய்து நமக்கு எதிராக வருகிற யுத்தத்தை எல்லாம் மாற்றி நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்காருங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும். அந்த வேத வசனத்தை நம்ம படித்தோம்ல, அதனுடைய விளக்கங்களை நம்ம படிக்கும்பொழுது இன்னும் அதிகமாக நமக்கு தெரியும். எப்பவுமே அதுதான் நம்ம தியானிக்கும். யாத்ராகமம் 14, 13, 14 படித்தோம் பார்த்தீங்களா? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறாரு, நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொல்லி. அது ஆண்டவர் வந்து மக்களுக்கு, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வந்து யுத்தம் செய்வேன், நான் தான் யுத்தம் செய்வேன் உங்களுக்கு, நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லி ஒரு வாக்கை கொடுத்துருந்தார். வாக்களித்து நமக்கு நான் உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்லி சொல்கிறாருல, அது நமக்கும் பொருந்துறது தான். ஆனால் நம்மளும் ஆண்டவரே எனக்கும் நீங்கள் யுத்தம் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்காக ஜீவனை கொடுத்த தேவன் சொல்லி நம்ம விசுவாசித்து அதை நம்ம அறிக்கை செய்யணும். ஆனால் அவங்க வந்து சமுத்திரத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டியிருந்தது. நம்ம ஒரு காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து நம்மளை செயலாற்றக்கூடிய காரியங்களை செய்கிறதுக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் செஞ்ச மாதிரி நம்மளும் செய்யணும். அதில் செய்கிறதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யணும். தன்னுடைய வசனத்துக்கு அவங்க வந்து கீழ்ப்படியணும், விசுவாசத்தோடு அவங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிற ஒரு நிபந்தனை. அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுறத நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். அதுதான் அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு செஞ்சார். அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது 2 நாளாகமம் 20, 14, 15 படித்தோம்னாக்கி அதில் உள்ள விளக்கங்கள் பார்த்திங்கனாக்கி, நம்ம வாழ்வையில் ஏதாவது ஒரு யுத்தம் வந்தால் நம்ம வந்து என்ன செய்கிறோம்? யோசபாத் என்ன செஞ்சார்? பாடி துதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை எழுப்பி வச்சு அதை செஞ்சாருன்னு சொல்லி பார்க்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரிடத்துலேருந்து விசுவாசத்தை, பலத்தை, வல்லமையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு முடியும். ஆண்டவர் தான் நமக்கு செய்து அது முடிக்கிறதுக்கு வல்லமுள்ளவர்னு சொல்லி யோசபாத் செய்தார், நமக்கு செய்கிறாருன்னு சொல்லி நம்ம செய்யணும். இதை பவுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, விசுவாசிகளுக்கு நம்ம நிறைய பேருக்கு நமக்கு போதிக்கும்போது அவர் சொல்வார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவமும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் சாத்தானின் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். ஏன்னா பிசாசு தான் உங்களுக்கு எதிராக வரான். அவருக்கே நிறைய எதிராக போனதுனால அவர் அதிலேருந்து அவர் மீட்டெடுத்த தேவன் கூட இருக்கிறாருங்க அந்த வழிநடத்தலில் சென்றதுனால அவர் தைரியமாக இந்த வசனத்தை எழுதுறாரு. எபேசியர் 6:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனத்தை படிக்கலாம். பவுலும் சொல்லியிருக்காரு. அப்போ யோசபாத்துக்கும் செஞ்சுருக்காரு, பவுலும் அவங்களுக்குலாம் வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யும்பொழுது தான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கோம். யோசபாத்து வந்து நம்ம என்ன செஞ்சார்னா, தன்னுடைய ஜெபத்தில் வந்து ஆண்டவரை நம்பினார். இப்போ நம்ம நம்பிக்கை யார்கிட்ட இருக்குது? நம்ம ஆண்டவர்கிட்டே நம்பிக்கை இருக்கணும். நம்ம படித்த வசனத்தை அதை மாதிரி நம்பிக்கை வச்சார். இதில் நீங்கள் 5 காரியங்கள் நம்ம வந்து படித்தோம்னாக்கி அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். அதை நம்ம செய்வோம். முதலாவது பார்த்திங்கன்னா, எந்த சூழ்நிலையும் நம்ம இது ஆண்டவர் வல்லமை நமக்கு இருக்குது, அவருடைய வல்லமை நம்மளோட கூட இருக்கும்போது நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத யோசபாத்து நம்பினார். அது மாதிரி நாமளும் நம்பணும். 2வது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர். அவர் சொன்னார்னா அப்படியே செய்வார். மனுஷன் வந்து சொல்லிட்டு செய்ய மாட்டான்.
ஆனால் வந்து ஆண்டவர் நமக்கு செய்கிறேன்னு சொன்னார்னாக்கி அதை அப்படியே செய்வார். உனக்கு நான் யுத்தம் செய்வேன், நீ வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னார்னா அவர் இருப்பார். மூணாவது பார்த்திங்கன்னா தேவன் அவரோட நம்முடைய பிள்ளைகளோட ஆதரவாக இருக்கார். நமக்கு வந்து ஆதரவே இல்லாமல் நமக்கு வந்து யாருமே வந்து ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லி நமக்கு வந்து தேற்றவே முடியாது. ஆனால் தேற்றவாளன் நம்மகிட்ட இருக்கும்போது தான் தேற்றவாளன் நம்மளை தேற்றும் பொழுது தான் அந்த ஆதரவு தான் நமக்கு வந்து நிலையானதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கணும். நாலாவது பார்த்திங்கன்னா தேவனுடைய வாக்கு திட்டங்கள்லாம் நமக்கு விசுவாசிகள் நம்ம விசுவாசத்தோடு இருந்தோம்னாக்க அதை வந்து அடிப்படையாக நம்ம வச்சு நம்ம விசுவாசிக்கணும். அந்த வாக்கு திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா தேவனுடைய பிரசனம் வந்து நம்மளை விடுதலை செஞ்சு நமக்கு வெற்றியும் தருது அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். அப்போ அவர் வந்து ஏற்கனவே வந்து சிலுவையில் செஞ்சு முடித்த எல்லா காரியத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். மரணத்தில் கூரை உடைச்சார், பாதாளத்தின் திறவுகளை உடையவராக இருக்கிறதுனால அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் தான் யுத்தத்தை போராட்டம் எல்லாமே நம்ம வர்றதுக்கு விடுதலை தந்து நம்ம வந்து ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்பொழுது அவர் யுத்தம் செஞ்சு அவர் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயத்தை முடிப்பார்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். அடுத்தது யாத்திராம் 15:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துலையும் பாருங்கள், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். நீங்கள் அந்த வசனத்தை படித்து பாருங்கள், ரொம்ப அருமையான வசனம். ஆண்டவர் தான் நமக்கு அவர் தான் யுத்தத்தில் வல்லவராக இருக்கார். அப்போ நமக்கு வருகிற எல்லா யுத்தத்துக்கும் வல்லவர் அவர் தான். அதை தியானித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறத நம்ம அனுபவிக்க முடியும். 2 நாளாகவும் 20:20 நீங்கள் படித்து பார்த்தா யோசபாத் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் செய்யவிருக்கும் காரியங்களை நம்பினார். முதலாவது அவர் வந்து என்ன நம்பினது மாத்திரமில்லை, மற்ற எந்த காரியங்களை செஞ்சாருங்கிறத பார்க்கும்பொழுது வேத புத்தகம்லாம் மனுஷனுக்கு தெரியாத உண்மைகளெல்லாம் அறிவிக்காது. நமக்கு வந்து தெரியாது நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத வந்து நமக்கு நம்ம மூளைக்கு வந்து தெரியவே செய்யாது. அதனால் நமக்கு தெரியாத காரியங்களை நமக்கு அறிவிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கார். அவர் வந்து நமக்கு வந்து அந்த வேதத்தில் உள்ள நமக்கு தெரியாத காரியங்களை உண்மைகளை, அதாவது இது பூரா பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வசனமாக இருக்கிறதுனால அதெல்லாம் உண்மையை வந்து நமக்கு சொல்கிறார். அப்போ யுத்தம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிசாசுக்கு எதிராக எந்த காரியங்கள் வந்தாலும் அவர் நம்மளை உண்மையாக நம்மளை காப்பாற்ற வல்லமுள்ளவர்னு சொல்லி இந்த யோசபாத் எப்படி நம்பினாரோ அது மாதிரி நாமளும் நம்பணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி வேத புத்தகம் வரலாற்றில் செய்யப்படும் தேவனை உறுதிப்படுத்துது. அதாவது வரலாற்று காரியங்களெல்லாம் நமக்கு வந்து சொல்லித்தருது. நமக்கு தெரியாத நிறைய காரியங்கள் பாருங்கள், நீங்கள் வேத வசனத்தில் மாத்திரமில்லை விளக்க வேதங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்களும் நீங்கள் படிக்க முடியும். அந்த மாதிரி காரியங்களெல்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய தகப்பன் யோசபாத்துக்கு மாத்திரமில்லை நமக்கும் கற்றுத்தருகிறது. மூணாவது பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான அறிவுரைகளை முற்காலத்துக்குள்ள வரலாற்றெல்லாம் நமக்கு குறிப்புகளான்னு சொல்கிறாரு. அந்த முன்னாடி வந்து இப்படி இருந்தது, இப்போ வந்து நான் இப்படி நடத்துகிறேன் அப்படிங்கிறத நிறைய நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் படிக்கும்பொழுது அதை சொல்லி இங்கே செய்வார். இங்கே இருக்கிறதையும் அங்கே இருக்கிறதையும் சொல்லி நமக்கு ரெண்டையும் கருத்துக்களையும் சொல்லி நமக்கு வரலாற்றை புரிஞ்சுக்கூட, நம்ம வரலாறுலாம் தெரியலனாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய வரலாறை நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஜெயத்தை முடிக்கிறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அந்த வரலாற்றை சொல்லித்தர ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இப்பொழுது வந்து பாருங்கள், ஒரு குறிப்பாக நம்ம சொல்லும்போது இந்த வரலாற்றெல்லாம் சொல்லித்தராரு. இந்த புத்தகத்தில் வாழ்க்கையெல்லாம் வந்து அறிவுரையெல்லாம் சொல்கிறாரு, முற்காலத்தில் உள்ளதெல்லாம் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா தாவீதை பற்றி தான் சொல்கிறார். தாவீதுக்கு கோலியாத்து மீது கிடைத்த வெற்றி வந்து அது வந்து வெற்றி ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் அவருக்கு பலன் கொடுத்து செஞ்சார். ஆனால் பச்சைபால்கிட்ட வந்து பாவம் செஞ்ச போது அவர் கிடைச்சது தண்டனை. அது வந்து நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அதையும் செஞ்சார். அப்போது எல்லாவற்றையுமே நமக்கு கற்றுத்தரக்கூடிய தகப்பன். அதனால் இவன் நல்லா செஞ்சான், அதனால் இவனுக்கு நான் வந்து அது இந்த தண்டனையும் கிடையாதுலாம் சொல்கிறது கிடையாது. ஆண்டவர் தப்பு செஞ்சாமல் அவனுக்கு எந்த விதமான இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த தாவீது தப்பு செய்யும்போது அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு. அந்த மாதிரி செய்கிற காரியங்களை நம்ம படிக்கணும். நாலாவது வேத புத்தகம் வாக்கு தத்துவங்களையும் வழிநடத்தலையும் நமக்கு அவர் தர்றதை யோசபாத்துக்கு மாத்திரமில்லை நமக்கும் தர்றதுக்கு வல்லமுள்ளவர். நமது வாழ்க்கைக்கு வேண்டிய வாக்கு தத்துவங்கள் நிறைய இருக்குது. நம்ம வேத புத்தகத்தில் படிச்சிங்கன்னா வாக்கு தத்துவங்கள் நிறைய இருக்குது. நிறைய ஊழியக்காரங்களாம் சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம வந்து தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அப்போ தான் வாக்கு தத்துவங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அனுதினம் வேதத்தை வாசித்து தியானித்து தேவ பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஆலோசனை கொடுக்குற புத்தகம் தான் தரிசனங்களை கொடுத்து நம்மளை வழி நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். யோசபாத்துக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் செய்கிற வல்லமையுள்ளவர். நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரையும் அவருடைய தீர்க்கதரிசன வசனங்களையும் நம்பணும். அடுத்து வந்து வேத புத்தகம் வந்து நமக்கு ஒரு 3 காரியத்தை கொடுக்குது: இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இதை எல்லாத்தையுமே உள்ளடக்கியது தான் வேத புத்தகம். இந்த புத்தகத்தில் உள்ளதை நம்ம படித்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு எதிராக தீமையான காரியங்களை எல்லாம் கொண்டு வந்தாலும்
அதை அந்த கவலையப்படாமல் நம்ம நன்மையான காரியங்களை நமக்கு செஞ்சு முடிக்க நம்ம நன்மையாக மாற்றக்கூடிய தகப்பன் நம்மளோட கூட எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதை நன்மையாக மாற்றி இன்மையிலும் மறுமையிலும் நம்ம அனுபவிக்கக்கூடிய காரியங்களை யுத்தத்தை எந்த யுத்தம் கொண்டு வந்தாலும் பிசாசு அதை நமக்கு ஜெயமாக முடிக்க வல்லமுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கார். அதனால் ஜெயத்தை பெற நம்ம முழுதுமாய் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து யோசபாத்தை அர்ப்பணித்தது போல் உபாசித்து ஜெபித்து, ஆண்டவரே எங்கள் யுத்தம் இல்லை, ஆண்டவரே நீங்கள் யுத்தம் செய்யுங்க, எங்களுக்கு வருகிற எல்லா எதிரான காரியங்களையும் நீங்கள் ஜெயத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெயித்து அர்ப்பணிப்போம். அற்புதமாக யோசபாத்தை எப்படி வெற்றி அடைய செஞ்சாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தோல்விகளையும் எல்லாமான யுத்தங்களையும் ஆண்டவர் ஜெயித்து நம்மளையும் ஜெயத்தில் கொண்டு போய் சேர்த்து வழிநடத்த ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்ம மாற்ற நம்ம அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்கள் செய்வோம். ஆமாம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. கிருபையினாலும் நன்மையினாலும் எங்களை முடிசூட்டி வழிநடத்துகிற நல்ல தகப்பன் எங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே நன்றி சுவாமி. உண்மையே நம்பி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்துக்கு ஜெபிக்க ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க. எங்களுக்கு ஜெயத்தை தர வல்லமுள்ளவர். யோசபாத்துக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்களும் கீழ்ப்படிந்து உங்களுடைய வசனத்துக்கு ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களை எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா எதிராளியின் சத்ரு கொண்டு வர எல்லா எதிர்ப்புகளுக்கும் முன்பாக நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தந்திருக்கிற ஆவியானவருக்காக நன்றி. ஆவியானவர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எல்லாமான காரியங்களையும் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் கேட்குறாங்களோ எல்லாற்றிலிருந்து வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணக்கூட தேவன் யுத்தம் செய்கிறார் என்று யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் எந்த காரியங்களே அவங்க ஆண்டவரே யுத்தத்திலே எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி யோசபாத் சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி ஆண்டவரே தவித்து கொண்டு இருப்பார்களோ அந்த காரியங்களே எல்லாவற்றுக்கும் நீங்கள் யுத்தத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஜெயத்தை தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை உலகம் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களுடைய ஆண்டவரை வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய கிரியை செய்ய நாட்களாக இந்த நாட்கள் மாறப்போவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா காரியங்களையும் நீங்களே எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்துங்க சுவாமி. எல்லாமும் ஆலோசனையும் நீங்கள் எங்களுக்கு தந்து வழிநடத்தமா செபிக்கிறோம். வாக்கு தத்தம் கொடுத்தவர், தரிசனத்தை கொடுத்தவர், நீங்கள் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக உண்மையுள்ளவராக இருக்கீங்க. அந்த உண்மையிலே நாங்கள் நிலைத்து நிற்க உண்மையை தருகிற தேவன் எங்களுக்கு இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்து நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தரமாக ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாக தியானித்த பொழுது எங்களோடு கூட ஆலோசனைக்கு தந்து வழிநடத்துகிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு கூட வந்து எல்லாத்தையும் செய்து முடிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அப்படியே செய்து முடிக்க வேணுமா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவைகளை சந்தித்து வழிநடத்துகிற நாட்களாக நாட்கள் மாறட்டும். அப்படியே கவலை, கண்ணீர், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இருந்து ஆண்டவரே விடுதலை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்துக்கு பயன்படுத்தப்படியா நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் மாம்படி சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.